ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு டாக்டர் கிட்ட போனாராம். டாக்டர் அவருக்கு மெடிசின்ஸ் எதுவும் கொடுக்காம, காட்டுக்கு போயிட்டு வாங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாராம். இதை அவர் நம்புவாரா? சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்னென்னா, ஜப்பானில் டாக்டர் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு மெடிசின்ஸ் எதுவும் கொடுக்காம ஃபாரஸ்ட்டுக்கு போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு அவங்க ஒரு பேரும் வச்சுருக்காங்க. அதுதான் ஷின்ரின் யோகு. இந்த ஜாப்பனீஸ் ப்ராக்டிஸ் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி மைண்டை காம் பண்ணி நம்ம இம்யூனிட்டியையும் பூஸ்ட் பண்ணுதான். லெட்ஸ் see அந்த ஷின்ரின் யோகுனா என்னன்னு. ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் இந்த வேர்ட் ஷின்ரின் யோகுவை காயின் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், ஜாப்பனீஸ் மக்கள்னாலே பொதுவாகவே ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் ரொம்பவே அதிகம். ப்ளஸ் அவங்களோட அந்த சிட்டி லைஃப்பும் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணி இந்த மெத்தடை கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஷின்ரின்னா ஃபாரஸ்ட், யோகு அப்படின்னா பாத் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ ஃபாரஸ்ட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு அருவிலையோ இல்லை ஆற்றுலையோ குளிச்சா எல்லாம் சரியாயிரும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற லிட்ரல் அர்த்தத்தை எடுத்துக்கக்கூடாது. ஒரு ஃபாரஸ்ட்டோட அட்மாஸ்பியரில் நம்ம சென்ஸை இம்மர்ஸ் பண்ணுறது, ஃபோனு லேப்டாப் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜஸ்ட் நேச்சரோட அலைன் ஆகணும். இலைகள் அசைகிறத அப்சர்வ் பண்ணணும், பேர்ட்ஸோட சவுண்டை கேட்கணும், அந்த ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணி நேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஷின்ரின் யோகு. கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படிங்க ஓடும் அப்படிங்கிற மாதிரி காற்றுல அசைஞ்சிட்டு இருக்க இலத்தழையை வேடிக்கை பார்த்தா ஏன் ஸ்ட்ரெஸ் எப்படி குறையும் அப்படின்னு நீங்கள் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. சரி, இந்த லைஃப்பை நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். காலையில் எந்திரிக்கும் போதே ஃபோன் இல்லாமல் நான் இல்லைன்னு தான் எந்திரிக்கிறோம். அப்புறம் ஆஃபீஸில் லேப்டாப்பு, அப்புறம் வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் டிவின்னு ஃபுல் டைமும் ஸ்க்ரீன் டைமாக தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்லி நம்ம இதை வேணும்னு பண்ணலனாலும் மாடர்ன் லைஃப் நம்மக்கிட்ட அதை தான் டிமாண்ட் பண்ணுது. இந்த ஓவர்லோடில் இருந்தெல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரேக் கொடுக்கறதுக்கு தான் ஷின்ரின் யோகு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃபாரஸ்ட்கோ இல்லை மரங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கோ போகும்போது நம்ம பிரெயின் முதல்ல ஃபீல் பண்ணுறது இங்கே சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான். அந்த ஒரு ஃபீலிங்கே நம்ம ஹார்ட் ரேட்டை ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசாலை குறைச்சி பிளட் ப்ரெஷரையும் இம்ப்ரூவ் பண்ணுது. விச் இன்டர்ன் நம்ம மூடும் பெட்டர் ஆகுது. ஃபாரஸ்ட்டில் வளர்கிற மரங்கள் தங்களை பாக்டீரியா, ஃபங்கை, அப்புறம் இன்செக்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஃபைட்டான்சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுதான். அதை ஹியூமன்ஸ் இன்ஹேல் பண்ணும்போது அவங்களுக்கும் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான அளவுக்கு குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நாள் ஃபுல்லாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஃபோனை எடுத்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரெஸ் இன்னும் தான் அதிகமாகும். அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பார்க்குக்கு போய் 20 minutes வாக் பண்ணுங்கள். அப்படி வாக் பண்ணும்போது முக்கியமாக உங்கள் ஃபோனை சைலண்ட்டில் வைங்க. மியூசிக்கும் கண்டிப்பாக வேண்டாம். ஜஸ்ட் அங்கே இருக்கிற ட்ரீஸ், ப்ரீஸ், பேர்ட்ஸ் இதுவே போதும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் போர் அடிக்கிற மாதிரி தான் தெரியும், பட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் ஸ்லோ டவுன் ஆகி அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆயிரும். இதுதான் ஷின்ரின் யோகுவோட மேஜிக்கே. ஜப்பான் மக்கள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்கெலாம் போகிறாங்க. உங்களால் ஃபாரஸ்ட்க்கு போக முடிஞ்சால் போங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பார்க்குக்கோ இல்லை லேக் சைடுக்கோ இல்லை ஃபார்ம்க்கோ என்ன இருக்கோ அதுக்கு போங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா சில ஸ்ட்ரீட்ஸ்லலாம் கவர்மெண்ட்டே அழகாக லைனாக ட்ரீஸ் வச்சுருப்பாங்க. அங்கே போய் ஒரு வாக் பண்ணால் கூட அதுவே உங்களுக்கு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஷின்ரின் யோகுக்கு ஒரு 5 சிம்பிள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 1, ரொம்ப முக்கியம் உங்கள் ஃபோனை சைலண்ட்டில் வைக்கிறது. நம்பர் 2, ஸ்லோவாக வாக் பண்ணுங்கள். நம்ம இங்கே ரன்னிங் ரேஸ்க்காகவோ இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ வரல. நம்பர் 3, டீப் பிரெத்ஸ் எடுங்க. நம்பர் 4, உங்களை சுற்றி நேச்சர் கொடுத்துருக்க அழகான இலைகளையும் ஃப்ளவர்ஸையும் அப்சர்வ் பண்ணுங்கள். பாதி பேர் கீழே குனிஞ்சு ஃபோனை நோண்டுறதுல வானத்தையே பார்க்குறத மறந்துட்டாங்க. ஸோ அப்பப்போ வானத்தையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். 5th and ஃபைனல் ரூல், டெய்லி இல்லைனாலும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது 20 to 30 minutes இந்த ஃபாரஸ்ட் பேத்திங்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரேட் ரேஸ் மாதிரி எப்போ பார்த்தாலும் வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தால் தான் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு மித்து. அப்பப்போ ஸ்லோ டவுன் ஆகணும், நேச்சரை அப்சர்வ் பண்ணி அதில் நம்ம இம்மர்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் ரியல் ப்ராக்ரெஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நேச்சர் நம்ம லைஃப்க்கு ஆடம்பரம் இல்லை, அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம்.
ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இந்த வீக் ஒரு 20 மினிட்ஸ் ஷின்ரின் யோக்குக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until next time, stay calm, stay curious, and keep learning timeless wisdom.